திருப்பூர் மாநகராட்சி குப்பை கொட்டுவதை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து பாஜக ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டது. இந்நிலையில் அண்ணாமலை உள்ளிட்ட 600 பேர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், 600 பேர் மீது வழக்கானது பதியப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. திருப்பூரில் போராட்டம் நடத்திய அண்ணாமலை உள்பட பாரதிய ஜனதா கட்சியினர் 600 பேர் மீது இன்று திருப்பூர் வடக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது திருப்பூர் மாநகராட்சி குப்பைகளை இடுவாய் ஊராட்சிக்குட்பட்ட சின்னக்காளிபாளையம் பகுதியில் கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி பொதுமக்கள் சில மாதங்களாக தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வந்தார்கள். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக போராட்டம் நடத்திய பொதுமக்களை 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு ரிமாண்ட் செய்து சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இதை கண்டித்து நேற்று மாலை அண்ணாமலை தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டது. திருப்பூர் குமரன் சிலை பகுதியில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக அவர்கள் வருகை தந்தார்கள். ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதிக்கவில்லை. இதனால் பாரதிய ஜனதா கட்சியினர் அங்கு திரண்டு வந்தவர்களை போலீசார் வரிசையாக கைது செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அங்கு வந்த பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அங்கு திரண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சியினர் மத்தியில் பேசி அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு முயற்சித்தார். இதையடுத்து அங்கிருந்து அவரையும் போலீசார் கைது செய்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவர்களை அந்த இடத்திலேயே போலீசார் கைது செய்தார்கள். அங்கு 500க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் அனைவரையும் கிட்டத்தட்ட 4 மணிக்கு கைது செய்து இரவு 8:30 மணி வரை மண்டபத்தில் சிறை வைத்து பின்னர் போலீசார் அனுப்பியிருந்தார்கள். அப்போது அங்கு பேட்டியளித்த அண்ணாமலை இந்த ஆர்ப்பாட்டத்தை போலீசார் தடுத்தாலும் மீண்டும் ஒரு முறை நிச்சயமாக ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று தெரிவித்து இருந்தார். இந்த நிலையில் இன்று திருப்பூர் பகுதியில் போராட்டம் நடத்திய அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது தடையை மீறி ஆர்ப்பாட்டம் செய்தது, அனுமதியின்றி ஒன்று கூடுதல், போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளில் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்பட பாரதிய ஜனதா கட்சியினர் 600 பேர் மீது திருப்பூர் வடக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்.